ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கற்பகம், எங்க வந்த? கோயிலுக்கு போலான்னு வந்தேன். அப்படியே தலை கிருகிருன்னு வந்துச்சா, அதான் ஓரமா 5 நிமிஷம் நின்னுட்டு போலான்னு வந்தேன். கோயிலுக்கு வந்தியா? நம்பிட்டேன். அது சரி, நான் வந்தது இருக்கட்டும். நீங்க எங்க இங்க? அது ஒரு பழைய ஃப்ரெண்டுங்க வரேன்னு சொல்லியிருந்தான். அவனை பார்க்க வந்தேன். உனக்கு வந்து அதே கிருகிருப்பு எனக்கும் வந்துடுச்சு. அதான் இப்படி ஓரமா நிக்கலான்னு வந்தேன். நானும் நம்பிட்டேன். நம்ம நிலைமைய பாத்தியா கற்பகம்? சொந்த புள்ள கடை திறக்கிறத பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு நமக்கு கொடுப்புறம் இல்ல பாத்தியா? யாரோ ஒருத்தர் மாதிரி மறைஞ்சு நின்று பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவன் நமக்கு கொடுத்த வர அவ்வளவுதாங்க. கடவுளே, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். இது நல்லபடியா எந்த தடங்களும் வராம நீதான் பாத்துக்கணும். அப்பாடா, ஒரு வழியா கடையை ஓபன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் படையப்பா படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல சும்மா ஓஹோன்னு ஆயிட வேண்டியதான். டேய், என்ன சினிமாவா அது? போய் கஸ்டமர் வராங்களான்னு பாரு. கொஞ்சம் கூட பாசிட்டிவா பேசவே விட மாட்டியே. நீங்க வந்தது மகாவுக்கு தெரியுமா? மகாவுக்கு தெரியுமாவா? நான் உனக்கே தெரியாம தான் வந்திருக்கேன். மகாக்கு எப்படி சொல்லுவேன்? அவ வீட்டுல தான் இருக்கா. அவ எங்க இருக்கா? வீட்லயா? அங்க பாருங்க. அடி பாவி மகளே, நீயும் வந்துட்டியா? ஏங்க, அவளுக்கும் தம்பி தங்கச்சி மேல எல்லாம் பாசம் இருக்காதா? கரெக்ட் தான். வாங்க, என்னன்னு போய் பாப்போம். அடப்பாவி, எனக்கு தெரியாம என் தம்பியோட கடை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கீங்களா? வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. என்ன மகா, உங்ககிட்ட கூட சொல்லாம மாப்பிள்ள கடைக்கு வந்துட்டாரா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட. அம்மா, ஐயோ, நாங்க அப்பவே வந்துட்டோம். ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி இங்க? போதும் சமாளிக்காத. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ எதுக்கு வந்தான்னு நாங்களும் கேட்கல, எங்களையும் நீ கேட்காத. நாம யாரையும் பார்க்கல. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறது நாம இல்ல, வேற யாரோ. எங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். வேலு, நம்ம கூட அவங்க இல்லைனாலும் அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும். சரி, சீக்கிரம் வா மகா, அவங்க நம்மள பாத்துட்டு போறாங்க. இருங்கம்மா, யாரும் பார்க்க மாட்டாங்க. வேலு, அத்தை மாமா இங்க வரலன்னு யார் சொன்னா? என்னங்க சொல்றீங்க? அங்க பாருங்க. அம்மா, ஓ, நான் அவங்களுக்கு தெரியாம வரலான்னு பார்த்தா அவங்க எனக்கு தெரியாம வந்திருக்காங்க. பூஜா, அவங்கள அன்லாக் பண்ணு. ஏய், வாங்க, அவன் பாக்குறதுக்குள்ள நம்ம போயிடலாம். கிளம்பலாம். வாங்க போலாம்.
இப்பதான் மனசுல இருக்க பாரமே இறங்குச்சு. எங்க நீங்க எல்லாம் வராம போயிருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை எல்லாரும் வந்துட்டீங்க. அத்தை, அம்மா வரல, அப்பா வரல, அக்கா வரலன்னு ஒரே புலம்பல். நீங்க வந்ததும் தான் கடைக்கே ஒரு ஐஸ்வர்யம் வந்த மாதிரி இருக்கு. என் புள்ள வீடு தேடி வந்து கூப்பிட்டு நான் வரலன்னா நான் எப்படி ஒரு நல்ல தாயா இருப்பேன்? வேலு, உங்க மனசு மாதிரியே நீங்க தொடங்கி இருக்கிற இந்த தொழிலும் நல்லா இருக்கும்டா. கூடிய சீக்கிரம் உங்க உழைப்பால நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்கப்பா. சரிப்பா. வேலு, இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷக்கா. ஆனா ஒரே ஒரு குறை, அண்ணன் மட்டும் வந்திருந்தா என் சந்தோஷம் இன்னும் முழுசா இருக்கும். மாப்ள, இவங்க மனசு மாதிரி வந்தது பெரிய விஷயம். அட, அத நினைச்சு சந்தோஷப்படு மாப்ள. திருமாப்பிளையுடைய கோவம் கொஞ்ச நாள் சரியாயிடும் மாப்ள. அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், விடு. என்னடி அம்மா மேல கோபமா? பக்கத்துல கூட வரமாட்டேங்கிற. இவ்வளவு பாசம் வச்சிருக்க. நேத்து ஏமா என்கிட்ட மார்க்கெட்ல அப்படி பேசுன? நான் உன்கிட்ட நேத்து எவ்வளவு கெஞ்சினேன். நீ என்னெல்லாம் சொன்ன எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன உனக்கு பிடிக்கலையாமா? உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம போயிடும்? உன்னை என் வயித்துல சுமந்த வெடி. நேத்து மார்க்கெட்ல நம்ம பேசுறத அந்த ராஜேஸ்வரி வீடியோ எடுத்துட்டு இருந்தாடி. நான் உன்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறது தெரிஞ்சது. அவ அது வீட்டுல போய் பெரிய பஞ்சாயத்து ஆக்கிடுவாடி. அதான் அவளை ஏமாத்துறதுக்காக நான் உன்னை திட்டினேன். என்ன மன்னிச்சிடு பூஜா. இப்ப நம்ம வீட்டுல கீர்த்தி ராஜேஸ்வரியோட ராஜ்யம் தான் நடக்குது. ஆமா பூஜா, அம்மா சொல்றது உண்மைதான். திரு அவங்க பேச்சு தான் கேக்குறான். அதனால்தான் அவங்க 2 பேரும் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, எல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும். நாம எல்லாரும் பழையபடி ஒரே குடும்பமா வாழ போறோம். பூஜா, நான் கூட சொன்னேன்ல, அத்தை பேசாம போனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு. இப்ப என்ன நம்புறியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏய், என்ன இன்னும் பாத்துட்டு இருக்க? போ, அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. அத்தை, நீங்க போய் மாமா கூட நில்லுங்க.